பவுல்ட்ரி ஃபார்மில் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்க்கு வேலை தேவைன்னு போட்டிருக்கு சார். ஆமாம்பா, உனக்காக தான் திவ்யா இந்த பேப்பர் எடுத்துகிட்டு வந்தா. எனக்காகவா? எதுக்கு சார்? உங்கள் அப்பா காலேஜ்லேயும் கடையிலையும் நடந்துக்கிட்ட விதத்தை பற்றி திவ்யா ரொம்ப ஃபீல் பண்ணா. நீ தான் பவுல்ட்ரி சயின்ஸில் ரொம்ப நல்ல மார்க் வாங்குறியே. இன்ஃபேக்ட் இந்த பவுல்ட்ரி ஃபார்முக்கு நான் தான் ஆடிட்டர். இங்கே கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நீ அங்கே வேலையில் சேர்ந்துக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு நினைப்பு எனக்கு இல்லை சார். கிருஷ்ணா, நீ இவ்வளோ அவஸ்தைப்பட்டு அசிங்கப்படுறதுக்கு அந்த வேலையில ஜாயின் பண்ணா உன் ஃபியூச்சருக்கு நல்லது தானே? சாரி திவ்யா, இவ்வளோ தூரம் என்னை வளர்த்தது எங்கள் அம்மா அப்பா தான். அவங்கள விட்டுட்டு என் ஃபியூச்சரை நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் தான் சொன்னலப்பா, இவன் கேட்க மாட்டான்னு. வாழ்க்கை பூரா பொட்டல மடிச்சுக்கிட்டு அந்த மளிகை கடை நாத்தத்துல கிடக்கிறது தான் இவன் தலையெழுத்து. எதை நாத்தங்கிற? அந்த மளிகை கடை நாத்துல தான் நான் பிறந்தேன், பொட்டல மடிச்சுட்டே தான் வளர்ந்தேன். எங்கள் அப்பா இவ்வளோ தான் சம்பாதிச்சு வச்சிருக்கதோ அதுலேயும் தான். சாரி சார், என் மேலே அக்கறை காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் என் ஃபியூச்சர் எங்கள் அப்பா அம்மா கூட தான். இந்தாப்பா பணம். எதுக்குப்பா? வாடகை பணம்டா. வாடகையை கொடுத்துட்டு சீட்டை கட்டிடு. அம்மா ஏதோ சடக்கு போடும்டா, அவளுக்கு ஒரு 20 ரூபாயை கொடு. மிச்சம் ஒரு 80 ரூபா இருக்கும். நல்ல சட்டையை எடுத்துக்க. 80 ரூபாய்க்கு எப்படிப்பா சட்டை வாங்க முடியும்? என்னப்பா பத்தாதா? சரி, இந்த 150 அப்படி நல்லா சட்டையை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நீயே வச்சுக்க. நான் வரேன்ப்பா. நீ சாப்பிட்டு வந்துடுறேன் தம்பி. என்ன மாப்பிள்ள, நம்ம ஓட்டர் சைக்கிளே போறோம், கடையில் வேலை பார்க்குறவருக்குள்ள மோட்டர் சைக்கிளில் போறானேன்னு கவலைப்படுறியா? அது கூட பரவாயில்ல மாமா. அந்த அப்பா புள்ள உறவை பார்த்தீங்களா மாமா? மாசம் மாசம் பிள்ளைக்கு சட்டை வாங்கி தராரு. புள்ளை அவ்வளோ அக்கறையா பார்த்துக்கிறாரு மாமா. ஏன் மாமா எம்கிட்ட மட்டும் இப்படி இருக்காரு? அது உங்க ஒப்பனோட பிறப்பு மாப்பிள்ள, பிறப்பு. குரங்குல இருந்து பிறந்தவன் தான் மனுஷன்னு அப்ப சொல்லுவாங்க. ஆனா கடவுள் உங்க ஒப்பனை மட்டும் மனுஷ உருவத்தை படைச்சு குரங்கோட குணத்தை அப்படியே விதைச்சிட்டான். அதனாலதான் எவனை பார்த்தாலும் குதறி குதறி இருக்க வேண்டிய பூரா கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கு. இல்ல மாமா, இத்தனைக்கும் வெளியே எம்கிட்ட எந்த விதத்திலையும் விட்டு கொடுத்து பேசுனது கிடையாது மாமா. அவர் பண்றதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேற்று ராத்திரி ஒரு 500 ரூபாய்க்கு என் மேல் நம்பிக்கை எல்லாம் வீட்டை விட்டு ஓடி போயிடலாமான்னு இருந்துச்சு. திருட்டு பட்டம் வந்துடும் தான் போவோம். மாப்பிள்ள, அந்த 500 ரூபா மேட்டருக்கு உங்க ஒப்பனை விடுன்னு விட்டேன் பாரு. நான் தான் எடுத்தேன்னு வேற சொல்லி ஒரே மிரட்டா மிரட்டிட்டேன். அரண்டு போய் கிடக்குறாரா. அட போங்க மாமா. அட நீ வேற, இன்னைக்கு காலையில கொடுத்த கொடுப்புல இப்போ ஒரு சேஞ்ச் தெரியும் பாரு. ஏதாவது கையில எடுத்துட்டு போ. படிக்கல. ஹலோ, என்ன பண்ண சொல்றீங்க? குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தவித்தானே ஆகணும். இல்ல இல்ல, இன்னும் வரல. எந்த சார் கடை வரல? இல்ல, குரங்கு கிடைக்க மறந்து இருக்கான்னு கேட்டாரு. இன்னும் வரலன்னு சொன்ன மச்சான். கிருஷ்ணா, 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 அப்பா கூப்பிடாருப்பா. அப்பா இந்தா. இது என்ன மச்சான்? பிரிச்சு பாரு. உனக்குதான். பிடிச்சிருக்கா? சொன்ன காலையில போட்ட போட்டு எப்படி வேலை செய்துவாரு. அதான்டா மாமே. எப்படி இருக்காரு உங்க வீட்டுக்காரரு? மோசமான நிலைமையில தான் இருக்காரு. பெத்து வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்காருல 2 திடீர்னுங்களே. அவங்க செலவு பண்ணி வைத்தியம் பார்க்க வேண்டியது தானே? எவ்வளவோ செலவழிச்சு பார்த்தாச்சு, டாக்டரும் கை விட்டுட்டாரு. இதே பாட்டை பாடிட்டு இருங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் மனசுக்குள்ள உங்களையெல்லாம் பார்க்க ஆசையா இருக்குமோன்னு தோணுது. அதனால நீங்கள்லாம் ஒரு தடவை வந்து அவருக்கு பால் ஊத்தினா அவர் சிரமப்படாம போய் சேருவார்னு நினைக்கிறேன். அது சரி, என் மேல கொலகார பண்ண சுமத்தலான்னு பாக்குறீங்களோ? என்ன இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, இழுத்துட்டு இருக்க உயிரை பால் ஊத்தி அமைச்சு வச்சா அந்த கொடுமையான பாவத்தை என் குடும்பம் சுமக்கவா? பாருங்க, இந்த வீட்டுல இருந்து யாரும் வரமாட்டாங்க. நாங்க வரலன்னு கவலைப்படுறத விட கடைசி காலத்துல நல்ல கவனமா பாத்துங்க, அவ்வளவுதான். ஏய், வழிச்சலுக்கு என்ன கொடுத்துரு. நேத்து 500 ரூபாய் பணத்தை அண்ணன் எடுத்துச்சுன்னு போட்டு அடிச்சிங்கல்ல. ஆனா மாமா காலையில பணத்தை நான் தான் எடுத்தேன்னு சொன்னுச்சு. அண்ணன் மேல தப்பு இல்ல. ஆனா நீங்க அண்ணனை போட்டு அந்த அடி அடிச்சிங்களே, அது தப்பு தானேப்பா? ஏன்பா நீங்க என்கிட்ட ஒரு மாதிரி அண்ணன் கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க? ஏய், பொட்டை புள்ளை எப்படி வளர்க்கணும், ஆம்பளை புள்ளை எப்படி வளர்க்கணும்னு பெத்தவன் எனக்கு தான் தெரியும். சொன்னா புரியுமா உனக்கு? புரியுற வயசா இது?
உன் கூட படிக்கிறவங்க கண்டு மணிக்கு ட்ரெஸ் பண்ணாலும் நீ பாவாடை தாவணி தான் போட்டுட்டு போகணும்னு நான் சொல்றேன்ல, அப்படித்தான். அது சரி, ஆனா தப்பே பண்ணாதப்பெல்லாம் அடி வாங்கும்போது அண்ணனோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். எங்க உன் கூப்பிடு. அண்ணே, என்ன குழம்பு வச்சிருக்க? நாட்டுக்கோழி குழம்பு. எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டா. கூப்பிட்டீங்களா மச்சான்? உட்காருவியாப்பா.